ஸ்ரீ குருபியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஏணிப்படிகளில் மாந்தர்கள் சிவன் சார் புக்கிலிருந்து சின்னான் சாமியார் அப்படிங்கிறவரை தான் பார்த்துட்டுருக்கோம். அவர் நடத்தின அற்புதங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம். இந்த கோவணதாரியா அப்படின்னு சொன்னோடனே ரமண மகரிஷி கூட ஞாபகம் வருது. அவரும் அப்படித்தானே எவ்வளோக்களோ இவர் சாமியார் எப்பொழுதுமே சின்னான் சாமியார் விட்டுத்தள்ளு தான் எப்போதும் சொல்லுவாராம். எல்லாத்தையும் நம்ம விட்டு தள்ளணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு போதனையாக இருந்திருக்கு. சரி, என்னென்னா ஒரு தடவை நன்னிலம் அந்த இடத்துல ஒரு தன்வந்தர், ஒரு ரிச் மேன் இருந்தார். அவர் ரொம்ப தர்ம பிரபு, எல்லாருக்கும் தான தர்மங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு தடவை இந்த சாமியார் என்ன பண்ணுறார், சின்ன சாமியார் அந்த தர்ம பிரபு கிட்டக்க சாதம் கொடுங்கோன்னு இவரே வாயை திறந்து கேட்குறார். கேட்கவே மாட்டார், யார் என்ன கொடுக்குறாரோ அதை தான் போட்டு சாப்பிடுவார் இல்லையா. சோற்று பிச்சைன்னு சிவன் சார் சொல்கிறார். அதை கேட்ட உடனே இவர் ஆக்சுவலி பார்த்தேன்னா அந்த தன்வந்தர் ஏதோ எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கார், மீட்டிங் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கார். அந்த பேச்சு சுவாரஸ்யத்தில் அவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு அசட்டையாக ஒரு பதில் சொல்லிட்டார். யார்? தன்வந்தர். தர்ம பிரபு அவர், யாருக்கு யார் என்ன கேட்காமையே கொடுக்கக்கூடியவர். இவர் வாயத்தூர் கேட்காத இவர் கேட்குறார். இந்த தன்வந்தர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு பேச்சுவாக்கில் இவர் சொல்லிடுறார். ஏன்னா அந்த சுவாரஸ்யமாக பேசின்னு இருக்கார் அவர். அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் இவர் என்ன பண்ணுறாரா, சின்ன சாமியார் அந்த அவள் உட்காண்டிருந்த இந்த செவுத்துக்கடியில் மலம் அதை எடுத்து வாயில் போட்டுட்டு சாப்பிட்றான். நம்மளுக்கு கேட்குறதுக்கு அருவருப்பாக இருக்குன்னா கூட அந்த தன்வந்தருக்கும் எப்படி இருந்திருக்கும். ஐயோ ஒன்றும் இல்லை, நம்ம இவரை போய் சொல்லிட்டோமே இவர்கிட்டக்க. மனம் கலங்கிடுத்தவருக்கு. எங்கே 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 எங்கன்னு தேட காணோம் அவரை. அடுத்த நிமிஷமே அவர் காணோம், பார்க்கவே முடியல. அதை சிவன் சார் சொல்கிறார். அவர் அந்த மலத்தை சகிச்சுண்டு சாப்பிட்டாரா, ருசிச்சு சாப்பிட்டாரா, கஷாயம் போல் முழுங்கினாரா, விட்டுத்தள்ளு அப்படின்னு நினச்சாருன்னா சிவன் சார் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஆத்மீக சக்தி வந்துடுது இல்லையா அவளுக்கு. அவள் அவன் பண்ணுறதை நீங்கள் பார்த்தேன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் உண்டு. அவள் அதை அமிர்தம்னு நினச்சிட்டு முழுங்கியிருக்கலாம், ஆயிருக்கும், அமிர்தமாகவே ஆயிருக்கும். அது பாதாம் அல்வான்னு நினச்சிட்டு அவர் சாப்பிட்ருந்தாருன்னா அந்த சின்ன சாமியார் பாதாம் அல்வாவே இருந்திருக்கும் அது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஆத்மீக சக்தி வளர்ந்தாச்சு அவர்கிட்டக்க. அப்போது நம்மளுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, அந்த சக்தி வந்தாச்சு. சரி, உடனே மாந்திரிக சக்தியில் கூட இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா அது வேற. மாந்திரிக சக்திங்கிறது ஒரு கண்கட்டு வித்தை. அது மேஜிஷியன். தே ஆர் நாட் மெஜிஷியன், தே ஆர் ப்ரூவிங் தெம்செல்ஸ் தட் உடம்பு இடம்பு எல்லாமே போய் ஆன்மா பகவான் தான் அந்த நிஷ்டையில் அவன் போயிடுறா இல்லையா. அழகாக எழுதியிருக்காரு சிவன் சார். அவள் நினச்சிருந்தாள்னா, அவள் நினச்சி பாதாம் அல்வா நினச்சி சாப்பிட்டதுனால அந்த மலம் கூட பாதாம் அல்வாவாக அழகக்கூடிய சக்தி இருக்குது. பட் தட் இஸ் நாட் மாந்திரிக சக்தி. அப்போ இந்த தன்வந்தருக்கு இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து பார்க்க முடியலையே, தப்பு பண்ணிட்டோமேன்னு குமரி 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 தவிக்கிறார். ரொம்ப நாள் கழித்து, ஒரு மாத கணக்கு கழித்து தான் அந்த சாமியாரை அவரை பார்க்க முடிஞ்சது. சின்ன சாமியாரை அப்படியே அவரை பார்த்து கலங்கி அழறார். கலங்கி என்ன மாதிரி தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறார், நீ தான் ஊருக்கே எனஃப் தேவையான அளவு கொடுத்துட்டுருக்கியே, விட்டு தள்ளு அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லாத்துக்கும் இந்த விட்டு தள்ளு அப்படின்றார். ஸோ அவர் தப்பை புரிஞ்சுட்டார். இவாளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு அவர் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. அதாவது அவளோட சக்தி எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு தான் சிவன் சார் இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறார்.
இன்னொரு தடவை என்ன ஆகுதுன்னா, காவேரியில் இவர் சாமியார், சின்ன சாமியார் குளிக்க போகிறார். அப்போ எதிர்த்தாப்பில் ஒரு பிராமணர் குளிச்சுட்டு அவர் வந்துட்டுருக்கார். அவர் எதிர்த்தாப்பில் வரும்போச்சு இந்த சின்ன சாமியார் என்ன பண்ணுறார், இப்படி கையை அப்படி ஃபிங்கர் அவுட் பண்ணி அந்த கண் இந்த கண், இந்த கண் அந்த கண் அப்படின்னு பலமாக சொல்லிகிட்டே இருக்கார். நடக்கிறார், சொல்கிறார், பலமாக சொல்கிறார். அந்த கண் இந்த கண், கையை வர அப்படி ஃபிங்கரை அப்படி இப்படி காமிச்சு. எதிர்த்தாப்பில் இந்த வர பிராமணனுக்கு ஒன்றுமே புரியல. என்னத்துக்கு இப்படி சொல்கிறார் இவர், என்ன ஆச்சு, யார் இவர், இவருக்கு தெரியாது இவர் தான் சின்ன சாமியார்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா அந்த அந்த அப்போ தான் வராரு போல இருக்கு. ஸோ என்னடா அது சொல்கிறாரு அப்படின்னு இந்த பிராமணர் வந்து யோசனை பண்ணிகிட்டே போகிறார். வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால் ஒரு கொஞ்ச நேரம்தான், கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இவருக்கு என்ன ஆகிடுதா, இந்த பிராமணருக்கு 2 கண்ணும் தெரியாமல் போயிடுது. நன்னா இருந்தார், நன்னா இருந்த கண்ணு ஞான திருஷ்டியில் அவருக்கு தெரிஞ்சிருது. அதுதான் அப்படி விரலை காமிச்சு சின்ன இந்த கண் அந்த கண், இந்த கண் அந்த கண்ணுன்னு பலமாக கத்திருக்கு. சின்ன சாமியாருக்கு தெரிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி ஒரு திருஷ்டி அந்த ஆத்மீக சக்தினால் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு இன்னும் நிறைய அற்புதங்கள் சொல்கிறார். நம்ம லேட்டரான் இன்னொரு சமயத்தில் இந்த சின்ன சாமியாருடைய மிராக்கிள்ஸை நம்ம அதிசயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ என்ன மெயினாக இந்த சிவன் சார் சொல்ல வர்றது அப்படின்னா, ஒரு துறவி அப்படின்னா அவளுக்கு வந்து எதுவுமே ஞாபகமே இருக்காது. அவளுக்கு வந்து எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறது தான் அவளுடைய ஒரு கொள்கையாக இருக்குன்னு நம்மளுக்கு அந்த துறவியினுடைய லட்சணம் தெரியறதுக்காகவே இந்த கதையை சொன்ன மாதிரி அந்த ஏணிப்படைகள் மாந்தர்கள் புக்கில் 545 பேஜ் நம்பரில் அதான் நான் சொன்ன மாதிரி 40-50 பேஜுக்கு போகிறது. இப்போ ஒரு கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு 4 இன்சிடெண்ட் தான் அவருடைய அற்புதங்களை நம்ம பார்த்தோம். பிறகு ஒரு தடவை நம்ம இந்த மிராக்கிளை நம்ம பார்க்கலாம்.